இந்த கோமதியான் வாயை திறந்து சொல்லாம இந்த ராஜி வீட்டு ஆளுக்கு பிரச்சனை பண்றதை நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் ராஜியை வந்து கதிர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியாச்சு, ராஜியோட நகையெல்லாம் கதிர் தான் எடுத்து செலவு பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சைடு பாண்டியனுமே வந்து கதிர் தான் எல்லா தப்பும் பண்ணிருக்கான், நமக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே சண்டை இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி போய் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ராஜியோட நகை பணத்தையே செலவு பண்றான்னு சொல்லிட்டு தான் பாண்டியனுமே வந்து கதிர் மேல கோவமா இருக்காரு. ஆனா ராஜி கதிர் கல்யாணத்துல நடந்த உண்மை வந்து கோமதி மீனா ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். கோமதி வந்து பாண்டியனுக்கு பயந்துகிட்டு என்ன நடச்சுங்கிற உண்மையை சொல்லாமே மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கிட்டு முத்துவேல் சக்திவேலுக்கும் ராஜி கல்யாணத்துல என்ன நடச்சுங்கிறது கடைசி வரைக்குமே தெரியாது. அதனாலேயே என்னவோ கதிர் தான் ராஜியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே பாண்டியன் குடும்பத்து மேல ரொம்பவே வெறுப்பா இருக்காங்க. நடந்தது என்னன்னே தெரியாம ராஜியோட அம்மாவும் என்னதான் ராஜி தப்பு பண்ணிருந்தாலும் ராஜி என்னோட பொண்ணு, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப கழுத்துல நகை இல்லாம இருந்தா நல்லா இருக்காது, நம்ம மகளுக்கு நம்ம தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து அவங்களோட நகையை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம கொடுத்திருந்தாங்க. கடைசியில் இன்னைக்கு அது அவங்களுக்கே பிரச்சனை ஆகும்னு அவங்க யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வராங்க, லாக்கர்ல வச்சிருக்கேன்னு சொன்ன நகையை எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ராஜியோட அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. ராஜி கிட்ட கொடுத்த நகையை எப்படி திருப்பி வாங்குறதுன்னு மனசு இல்லாம ராஜியோட அம்மா வந்து நகை பத்தி பேசாம அமைதியாவே இருந்தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப ராஜியோட அம்மா கழுத்துல நகை இல்லாம நிக்கிறத முத்துவேல் பாத்துறாரு. டக்குன்னு தனியா கூப்பிட்டு நான் சொன்னேன்ல போய் லாக்கர்ல இருந்து நகை எடுத்துடுவான்னு சொல்லி அதை கூட உன்னால பண்ண முடியாத, நகை எங்க போச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. ராஜி கிட்ட தான் நகை இருக்குன்னு சொன்னோம்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும், அது ராஜிக்கும் பிரச்சனைகள் முடிஞ்சிரும், அதனால இந்த உண்மையை மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு அந்த நகையை கொடுத்து விட்டேன், அவங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி கேட்டாங்க, அதனாலதான் உங்கள்ட்ட சொல்லாம கொடுத்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. வழக்கம் போல டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்து அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டின மாதிரியே இப்ப அவரோட ஒய்ஃபையுமே கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து ரோட்ல நிக்க வச்சிடறாங்க. தன்னோட அம்மா ரோட்ல நிக்கிறத பார்த்து ராஜி வந்து வீட்டுக்கு வெளியே நின்று கதறி எழுதுகிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற கோமதி வந்து தாங்க முடியாம கோவத்துல நீங்களாம் உண்மையிலே மனுஷங்க தானா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மாவை இப்படி ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க, இன்னைக்கு அண்ணியையும் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா, வீட்டுல இருக்க எல்லாருமே விரட்டி விட்டுட்டு யார் கூட தான் நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா முத்துவேல் சக்திவேலை எதிர்த்து கேள்வி கேட்டுறாங்க. நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்ததும் நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது ராஜி கதிர் கல்யாணத்துல நடந்த உண்மை வந்து யாருக்குமே தெரியாம இருக்கிறது தான். உண்மையிலேயே நகை பணத்தை எடுத்துட்டு போனது கண்ணன் தான். கண்ணன் தான் வந்து எல்லா பிரச்சனைக்குமே காரணம். கதிர் மேல எந்த தப்புமே இல்லைங்கிற உண்மை தெரிய வர்றப்ப கண்டிப்பா முத்துவேலுமே வந்து மனசு மாறுவாரு. பாண்டியனுக்குமே வந்து கதிர் மேல இருந்த கோவம்லாம் கண்டிப்பா குறைஞ்சிரும். ஆனா அதை ஏன் இப்ப வரைக்கும் கோமதி சொல்லாம இருக்கிறாங்களேன்னு தெரியல. மேபி சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து திட்டு உலகம், பாண்டியன் கிட்ட அவங்களால பேச்சு வாங்க முடியாது, அந்த பயத்தினாலேயே கோமதி வந்து இன்னும் அந்த உண்மையை உடைக்காமே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே கோமதி வந்து ராஜி கதிர் கல்யாணத்தை பத்தின உண்மையை ரெண்டு வீட்லயும் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.